அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2 டீல்ஸ் வித் த இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரத்து 124 சப் கிளாஸ் 2 பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்கம் தொடர்பானது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 4 தான் வரும் நமக்கு, சரிங்களா? 124ல் சப் கிளாஸ் 4 தான் வந்து நமக்கு இம்பீச்மெண்ட் ரிகார்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்தது, தி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 ரெகுலேட்ஸ் த ப்ரொசீஜர் ரிலேட்டிங் டு த ரிமூவல் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான நடைமுறையை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டுக்கு கீழே தான் நமக்கு ப்ரொசீஜரை கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 4 என்ன சொல்லியிருக்கோம்னா, நமக்கு இம்பீச்மெண்ட் பண்ணலாம், அது பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அது என்ன நடைமுறைக்கு கீழே அப்படிங்கிறத நமக்கு ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டு கீழே தான் சொல்லியிருப்பாங்க. என்ன நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறத 2 கிரவுண்ட்ஸ்ல பண்ணலாம், ஓகேங்களா? ஒன்னு ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெபாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா நம்ம எய்தர் லோக்சபா ஆர்எல்ஸ் ராஜ்யசபாக்கு கீழே இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். லோக்சபானா 100 பேரோட சப்போர்ட் இருக்கணும், ராஜ்யசபானா 50 பேரோட சப்போர்ட் இருக்கணும். இந்த 2 ஹவுஸோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மோஷனை அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். இன்கேஸ் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 3 மெம்பர் கொண்ட கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த 3 மெம்பர் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்எல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க. அது இல்லாம ஒரு டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி அந்த பர்டிகுலர் ஜட்ஜ் வந்து தப்பு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மோஷன் வந்து லோக்சபால டோட்டல் 2/3 மெஜாரிட்டியில பாஸ் ஆகும். அதே மாதிரி ராஜ்யசபாலையும் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு இம்பீச் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜரை சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது, ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968, சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் வி ராமசாமி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் அகைன்ஸ்ட் ஹூம் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வேர் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜஸ்டிஸ் வி ராமசாமி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவா இருக்கப்ப, ஓகேங்களா, பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கப்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்டா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதிகமா செலவுகளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற குற்றத்துக்காக இவர் மேல வந்து இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா லோக்சபால அது பாஸ் ஆயிருக்காது. காங்கிரஸ் கட்சி வந்து ஓட்டு போடாம அப்ஸ்டெயின் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் ஆயிருக்காது. ஆனா முதல்ல இனிஷியேட் பண்ணது இவரு மேலதான், சரிங்களா? சோ எதனால இந்த ஒரு கொஸ்டினை இப்ப பாக்குறோம் அப்படின்னா, ஜஸ்டிஸ் வி ராமசாமி போன வாரம் வந்து சென்னையில வந்து இறந்து போயிட்டார், சரிங்களா? சோ அவர் ரிலேட்டடா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்க்கறோம், சரியா? மூணுமே நமக்கு ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கு. ஸோ ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர், சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 சட்டங்கள், அதோட தவறா எது பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நேத்து லோக்சபால இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் அப்படிங்கிறத புதுசா ஒரு சட்டத்தோட முன் வரைவை வந்து கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அந்த இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் அப்படிங்கிறது இந்த 4 சட்டங்களை வந்து இன்டகிரேட் பண்ணி அந்த சட்டம் வரப்போகுது, சரியா? அப்ப ஃபாரினர்ஸ் ஆக்ட் என்ன, பாஸ்போர்ட் ஆக்ட் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட், இமிகிரேஷன் ஆக்ட், இந்த 4 சட்டங்கள் அதனுடைய வருடங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? அந்த வகையில் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 தான் வந்திருக்கும். பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 கரெக்ட் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939 கரெக்ட் தான். இமிகிரேஷன் ஆக்ட் 2000 கரெக்ட் தான், ஓகேவா? 4மே கரெக்டான பேர் தான், சரிங்களா? சோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர், சரியா? அடுத்தது, consider the following statements about IQAir report அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த IQAir report அப்படிங்கிறது நேற்று ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த IQAir report வந்து
சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஐக்யூ ஏர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றாங்க. வேர்ல்டு லெவல்ல ஏர் பொல்யூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி டேட்டாவா நமக்கு வெளியிடுவாங்க. அந்த வகையில இந்தியாவோட ரேங்க் குளோபலி பார்த்தோம்னா 5th பொசிஷன்ல இருக்கும். போன வருஷம் பார்த்தோம்னா 3rd பொசிஷன்ல இருந்திருப்போம். இப்போ 5th பொசிஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியா அந்த ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு பார்த்தோம்னா ரொம்ப வேர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி. அப்படியே 2nd ரேங்க் 3rd ரேங்க்னு வரப்ப ஏர் பொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிற ஒரு மீனிங். சரியா? அந்த வகையில பாக்குறப்ப இந்தியா போன வருஷம் 3rd ரேங்க்ல இருந்தாங்க. இப்போ 5th ரேங்க் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். சோ இருந்தாலுமே பார்த்தோம்னா உலகத்திலேயே ரொம்ப மாசுபட்ட நகரம், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில தான் இருக்கு. பைரினிகாட் அப்படிங்கிற இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால இருக்கு. அதே மாதிரி மிகவும் மாசுபட்ட தலைநகரம், ஓகேங்களா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கு கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் சிட்டிஸ்ல மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட நியூ டெல்லி. சரிங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, who among the following is the first Indian to receive the highest civilian honor of Mauritius அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொரீஷியஸின் மிக உயர்ந்த குடிமகன் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரதமர் தான். கிட்டத்தட்ட நம்ம பிரதமர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, பிரதமர் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 நாடுகள் வந்து நம்ம பிரதமருக்கு அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருதுகளை வழங்கி இருக்கு. சரிங்களா? அடுத்ததா So next பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் ரிலேட்டடா கொடுத்திருக்காங்க. Pratibim is a geographic information system based software to assist police officers to crack down on networks of cyber criminals அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது Pratibim அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா GIS டெக்னாலஜில ரன் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்த சைபர் கிரைம் பண்ணக்கூடிய அந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட மொபைல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ரிசைஸ் லொகேஷனை வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து எடுத்து சொல்லிடும். சரிங்களா? சோ அதுதான் இந்த பிரதிபிம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரோட முக்கியமான யூஸ். சோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் கிரிமினல் எங்க இருக்காங்க அப்படிங்கிற ப்ரிசைஸ் லொகேஷனை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, சமன்வாயா போர்ட்டல் will act as a data repository of cybercrime, data sharing, crime mapping, data analytics platform for law enforcement agencies across the country அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சமன்வாயா போர்ட்டல் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டா ரெபாசிட்டரி, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி சைபர் குற்றவாளிகள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தின தரவுகள் எல்லாமே அந்த சமன்வாயா போர்ட்டல்ல இருக்கும். அந்த தரவுகளை அடிப்படையாக வச்சு நம்ம பகுப்பாய்வு செஞ்சுக்கலாம், அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டல் ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டமா நமக்கு கிரியேட் பண்ணுது. ஏன்னா சைபர் குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் குற்றம் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே பண்ண மாட்டாங்க, குஜராத், கேரளா, அந்த மாதிரி எல்லா மாநிலங்களிலுமே குற்றம் பண்ணக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களையும் டிஜிட்டலா ஏமாற்றக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்ப இன்டகிரேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்டகிரேட்டடா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சைபர் குற்றவாளிகள் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய போர்ட்டல் தான் இந்த சமன்வாயா அப்படிங்கிற இந்த போர்ட்டல். இந்த போர்ட்டல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு இன்டகிரேட்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லாஸை வந்து கொண்டு வருது நமக்கு. சரிங்களா? ஸோ சைபர் கிரைமை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு இன்டகிரேட்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியுமே இந்த சமன்வாயா போர்ட்டலை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நமக்கு I4C அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? I4C அப்படின்னா ஹோம் மினிஸ்டருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். 4C வரும், அதான் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த போர்ட்டல்லாம் ரன் ஆகுது. சரிங்களா? சைபர் கிரைம் ரிலேட்டடா நமக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா, இல்ல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம்னா இந்தியாவோட ஸ்டெப்ஸ் டேக்கன் அகைன்ஸ்ட் சைபர் கிரைம்னு போட்டு இந்த மாதிரி போர்ட்டல் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸை நம்ம எழுத முடியும். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.